ஹஸ்பண்டுக்கு வந்து லீவு இருந்தாலே வந்து எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளே வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி நினச்சாலும் 2 குட்டி வாண்டுங்க இருக்கனால வீக் ஃபுல்லாக வீட்டிலேயே தான் இருக்காங்க. லீவ் அன்னைக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ண முடியுது. சரின்னு இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்க லேக்குக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைமாக தான் வந்துட்டு கிளம்புனோம். இங்கே சம்மர் டைம் வந்தாலே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகான மரங்கள், பூக்கள் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி இங்கே நிறைய மரங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையிலலாம் இருக்கும். இந்த இலைகள் வந்து கலராகவும், பழங்கள் வந்து கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த லேக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கச்சேரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் போகும்போது வந்துட்டு சாங் மட்டும் பாடிட்டு இருந்தாங்க. ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஈவினிங் தான் இந்த கான்சர்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த லேக்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கலராக வந்துட்டு நிறைய குட்டி குட்டி பழமாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து சாப்பிடணுமா என்னன்னு தெரியல. ரெட் கலர், எல்லோ கலர், பர்பிள் கலர் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தோம். பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த்லேயே வந்துட்டு ஃபுல்லாக வந்து இதனுடைய இலைகள் எல்லாமே கொட்டி மரத்தில் வெறும் குச்சி மட்டும்தான் நிற்கும். இந்த இலைகள்லாம் பார்க்க முடியாது. பட் இந்த இலைகள் வந்துட்டு ஸ்னோ விழுகும்போது இது மட்டும்தான் வந்து பச்சையாக தெரியும். மற்ற எல்லா இலைகளுமே வந்து உதிர்ந்துடும். இந்த லேக் பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் வந்து இருந்துச்சு. பட் ட்ரெயின் போகுமா என்னன்னு தெரியல. பட் இதனுடைய வியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது வந்துட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேகமூட்டமாக இருந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. செம்மையாக குளிர் வேற ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அங்கே வந்து ஊஞ்சல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஊஞ்சலில் உட்காந்து எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வியூவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பசங்க 2 பேரும் வந்து தண்ணியில் இறங்கணும்னு ஒரே ஆர்ப்பாட்டம். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ரிவர் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா பேண்ட் வந்து போட்டிருந்தனால நாங்கள் வந்து தண்ணியில் இறங்க விடலை. இன்றைக்கி தண்ணியை பார்த்ததும் வந்துட்டு 2 பேரும் இறங்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். சரின்னு கொஞ்சம் நேரம் விளாட விட்டுருந்தோம். பட் என் பெரிய பையன் வந்து குதித்தான். தண்ணி வந்து பயங்கர ஜில்லுன்னு இருந்தது. அதனால் குதித்த வேகத்தில் மறுபடியும் மேலே வந்துட்டு அப்புறம் பொறுமையாக தான் நின்றுட்டு இருந்தான். நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனால் நம்மளை மட்டும் விடவே மாட்டாங்க. பட் என் சின்ன பையனும் வந்துட்டு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டான். பட் அவங்க டேடியும் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களே தான் எதுவுமே பண்ண மாட்டான். என்ன தான் வந்து நச்சரிச்சுட்டே இருப்பான். எல்லா வீட்லேயுமே இந்த 2வது குழந்தைங்க இப்படி தான் போல். அங்கேருந்து வந்து ஷாப்பிங் போகணும் அப்படிங்கிறனால வந்துட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருந்துச்சு. அங்கே ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால நிறைய குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயுமே என்னோடய 2வது பையனுக்கு தூக்கம் வந்துருச்சு. என் பெரிய பையனுக்கு பசி எடுத்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போனதும் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே திங்ஸ் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சைடில் வந்து டீயும் போட்டுட்டு இந்த மல்லி இலை, கீரை எல்லாத்துக்குமே வந்துட்டு கடைகளில் வந்து ரொம்ப தண்ணி போட்டு வச்சுருப்பாங்க கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு. அதை வாங்கிட்டு வந்து நம்மளும் அந்த ஈரத்தோட வச்சோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ்லேயே வந்து கெட ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வாங்கிட்டு வந்ததும் கொஞ்சம் டிஷ்யூ வச்சு அந்த ஈரத்தையெல்லாம் வந்து எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி இலைகளை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அது மேலே வந்து டிஷ்யூ போட்டு வச்சிடும் அப்படின்னா எனக்கு வந்து 2 வீக்ஸ் வரைக்குமே வந்து கெடாமல் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீ வந்து போட்டு குடித்தாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து பிரியாணி இருந்தனால நைட்டு டின்னர் வந்து பிரியாணியோடு வந்துட்டு முடிச்சாச்சு.